ஹாய் டெக்கீஸ். ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட அதிகமான மண்ணும் பொண்ணும், அதாவது கோல்டன் லேண்ட் யாருக்கிட்ட அதிகமா இருந்துச்சோ அவங்கதான் ரொம்ப ரிச்சா இருந்தாங்க. இந்த மாடர்ன் வேர்ல்டுல யாருக்கிட்ட அதிகமான டேட்டாஸ் இருக்கோ தே கேன் பி தி ரிச்சஸ்ட். அதிகமான டேட்டாஸ் இருந்தா மட்டும் பத்தாது, அதை எப்படி ஸ்மார்ட்டா யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். இங்கதான் யூஸ் ஆகுது டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங். இப்போ ஒரு அமேசான் மாதிரியான இ காமர்ஸ் அப்ளிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா அவங்க கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்க நிறைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அண்ட் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. இன்கேஸ் பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே அமேசான் கலெக்ட் பண்ணி ஒரு மலை மாதிரியான டேட்டாஸை குமிச்சு வச்சிருப்பாங்க. இந்த டேட்டா வச்சு அமேசான் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வாங்குவாங்க, அண்ட் எந்த மாதிரி சீசன்ல எந்த ப்ராடக்டோட சேல்ஸ் அதிகமாகும், எந்த ப்ராடக்டோட சேல்ஸ் கம்மியாகும், அண்ட் எந்த கஸ்டமர்ஸ்க்கு எந்த ப்ராடக்டை சஜஸ்ட் பண்ணணும், எந்த ப்ராடக்டை சஜஸ்ட் பண்ண கூடாது, எதை வாங்குவாங்க எதை வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை அனலைஸ் பண்ணி தான் அமேசான் அவங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுக்குதான் யூஸ் ஆகுது டேட்டா சயின்ஸ். பொதுவா டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்க ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல we can make a decision out of it. அண்ட் இந்த மாதிரி மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே ML and DL கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த வீடியோல பாட்டு அப்லோட் பண்றேன். Until then, bye from Priyadarshan. You are watching me on Crave to Code.